கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிரோட வார்த்தை ஆகாயம் 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வாதத்தை தொடங்கிட்டேன். உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏசப்பா சொல்கிறார். சுகத்தின் ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம், இரக்கத்தின் ஆசீர்வாதம், தயவின் ஆசீர்வாதம், செழிப்பின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. இன்றைக்கி அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான என் தகப்பன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறார். இன்றைக்கி அநேகர் அடைக்கலம் இல்லாமல் இருக்கலாம், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தர்றார். எத்தனை வயதானவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில், அனாதையாக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கரம்பிடித்து நடத்துவார். அவர் இருந்தவரும் அவர் இருப்பவரும் வரப்போகிறமாய தகப்பன் இயேசு உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். கலங்காதிருங்கள். இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. ஏசப்பா சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறார். பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இன்றைக்கி எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை மை துதிக்கிறேன், உயர்ந்தவரை மை துதிக்கிறேன், அற்புதரை மை துதிக்கிறேன், அதிசயரை மை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை மை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், மகிமையின் தேவனை துதிக்கிறேன். அப்போ அந்த நாளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உடைய மகிமையின் காரணம், கருவியின் காரணம், பலத்தின் காரணம் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.